गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையால் கலிதர்ம உந்தியார் அப்படிங்கிற நம்ம குருநாதர் நமக்காக அருளி செய்திருக்கிற அந்த அப்பேற்பட்ட ஒரு உபனிஷத் சாரமான இதிகாசங்கள் புராணங்கள்லாம் சாரமான வேத சாஸ்திர சாரமான அந்த ஒரு கிரந்தம் கலிதர்ம உந்தியார் அப்படிங்கிறது நமக்காக அருளி செய்திருக்கார் நம்ம குருநாதர். அதில் போன வாரம் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோம். ஒரு ரீகேப் குயிக்காக பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சொல்கிறது, பஞ்சபூதங்கள் ஒன்றுக்கொன்று முரணான பஞ்சபூதங்கள் எப்போ தே ஆர் கோ எக்ஸிஸ்டிங்கோ அப்போவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தே ஆர் ஃபாலோவிங் அ செட் ஆஃப் ரூல்ஸ். த ரூல்ஸ் ஹேவ் பீன் கிரியேட்டட் பை அ பீயிங் தட் இஸ் அன் ஹையர் லெவல் தென் தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் ஒரு ரூல் செட் பண்ணுறார், நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் வி ஃபாலோ த ரூல்ஸ், அவர் அவுட் ஆஃப் ஃபியர் வி ஃபாலோ த ரூல்ஸ், ரைட்? நமக்கு கீழே ஒருத்தர் ரூல் போட்டோன்னா நம்ம கண்டுக்க மாட்டோம் நம்ம மோஸ்ட்லி. ஸோ எப்போ ஒருத்தர் பஞ்சபூதங்களே தே ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ் ஆஃப் சம் ஒன் எல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ, அப்போவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் ஹையர் தென் தம். ஸோ இயற்கைவாதம், பஞ்சபூதங்கள், நேச்சர் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிற அந்த வாதம் பொய்யாச்சு. எப்போ தேர் இஸ் அ ஹையர் பீயிங்கோ அந்த ஹையர் பீயிங் தான் நம்ம பகவான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பகவான் இருக்கார் அப்படின்னு ப்ரூவ் ஆனதுனாலேயே நாஸ்திகவாதம் இட் இஸ் டிஸ்ப்ரூவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது இந்த 2வது ஸ்லோகம் இட் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் தட் ஸ்லோகம். குருநாதர் சொல்கிறார், ஆண்டவன் இல்லாமல் ஆகாரம் கிடைக்கலாம், கிடைத்தது செரிக்க வென்றுந்தி பெற, ஆண்டவன் வேண்டுமா முந்தி பெற. நாஸ்திகளுடைய ஒரு ஒரு காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போதும் பஜனை பண்ணிட்டு இருக்கியே, எப்போதும் நாமா சொல்லிட்டு இருக்கியே, பகவத் ஸ்மரணையிலேயே இருக்கியே, பகவான் சோறு போடுவாரா உனக்கு? நீயா சுயமாக உழைக்கணும். நீ உழைக்கிறத நீ சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துட்டா உண்டு. பகவானுக்கு சாப்பாடு போடுவாரா? இங்கேயே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணால் பகவான் பார்த்துப்பாரா உன்னை? இட்ஸ் அ காமன் கொஸ்டின் இல்லையா? தட் நாஸ்திகாஸ் ஆஸ்க். அதுக்கு குருநாதர் ஒரு டிஃப்ரெண்ட் விதமாக பதில் சொல்கிறார். இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரொம்ப பேசிக்காக எடுக்கிறார் அவர். ஏற்கனவே பார்த்த மாதிரி குருநாதர் ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், ஆகாரம் கிடைக்குமான்னு நீ கேட்குறியே, அதோட ஒன்று, கிடைச்ச ஆகாரம், ஆண்டவன் இல்லாமல் ஆகாரம் கிடைக்கலாம், ஆண்டவன் இல்லாமல் ஆகாரம் கூட கிடைச்சிடலாம். கிடைத்தது செரிக்க வென்று ஆண்டவன் வேண்டும், கிடைத்தது செரிக்க வென்று உந்தி பெற, ஆண்டவன் வேண்டுமா முந்தி பெற. ஸோ வாயில் போட்ட அந்த சாப்பாடு, வாய்க்கு எட்டின அந்த சாப்பாடு நம்மளால் முடிஞ்சு ஆல் ஆஃப் த, ஏன்னா நம்ம வாயில் சாப்பாடு போடுறோம் அப்படின்னா ஆல் ஆஃப் அவர் ஆர்கன்ஸ் நீட் டு ஒர்க் ஃபார் அஸ் டு ஆக்சுவலி ஈட் இட் அண்ட் டைஜஸ்ட் இட் அண்ட் கெட் த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஆல் ஆஃப் தட், கெட் த நியூட்ரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஆல் ஆஃப் தட், ரைட்? இப்போது அது எப்போ வரைக்கும் முடிகிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உடம்புக்குள்ளே நமக்குள்ளேயே ஜாட்டராக்னின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாட்டராக்னி தான் இட் கிவ்ஸ் த வார்ம்த் ஃபார் திஸ் பாடி, இட் கிவ்ஸ் த பவர், தி எனர்ஜி டு டைஜஸ்ட் எவ்ரி திங் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாட்டராக்னி எது வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். நம்ம எது வரைக்கும் உயிரோடு இருப்போம் அப்படின்னா, அந்தர்யாமியாக பகவான் நம்ம உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருப்போம். நம்ம உயிர் கிளம்பிடுது அப்படின்னா, அந்தரியம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவான் கிளம்பிட்டா தான் தட் இஸ் when we die, இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பர்சன் அண்ட் அ கோர்ப்ஸ் அப்படின்னா, நம்ம பர்சனாக இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பகவான் நமக்குள்ளே இருக்கார். ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா தட் இஸ் டிஃபரெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் சம்ஒன் as மிஸ்டர் திஸ் ஆர் மிஸ்ஸஸ் திஸ், நம்ம தேர் பாடி அப்படின்ட்டோம். அந்த பாடி இது பண்ணு அப்படின்னு அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் சட்டுன்னு ஓவர் நைட் வித்தின் செகண்ட்ஸ் வந்துடும் இல்லையா? எதனால? எனக்கு தெரியாமையும் இருக்கிற பகவான் கிளம்பிவிட்டார் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஒருத்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வாயில் சாப்பாடு போட்டோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சு அதெல்லாம் ஆல் ஆஃப் தட் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா ஒரு வாயில் சாதம் வச்சாலும் எதை வச்சாலுமே நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதனால தான் நம்ம குருநாதர் இங்கே சொல்கிறார், ஆண்டவன் இல்லாமல் ஆகாரம் கிடைக்கலாம், கிடைத்தது செரிக்கவென்று உந்தி பெற, ஆண்டவன் வேண்டுமா முந்தி பெற. வாய்க்கு வந்த சாப்பாடு உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்தரியாமையாக பகவான் இருந்தால் தான் அது நடக்கும். பகவான் சோறு போடானா போட்ட சோறு நம்ம சாப்பிட முடியறதே பகவான் உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு அந்த சக்தியை கொடுக்கறதுனால தான் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார் நம்ம குருநாதர் 2வது ஸ்லோகத்தில். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.